நாம் இந்த கால நேரத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய திருவசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. The Epistle of Philippians, chapter number 3, verse from 9 to 14. 9 to 14. பிலிப்பியர் 3 9 முதல் 14 வரை. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த காலை பொழுதில் உங்களோடு பேசும்படி இந்த உயிர்த்தெழுந்த காலை கர்த்தர் தருகிற அவருடைய வசனம், எப்படி ஆயினும் அவருடைய உயிர்த்தெழுதலை அடைவதற்கு, by any means to attain the resurrection, by any means. தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துருவாகிய மரணத்தை நிக்கிரகம் பண்ண வேண்டிய நேரமும் சமயம் நெருங்கி விட்டது கர்த்தாவே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக காத்திருக்கிற எங்களை நீர் இந்த வேளையிலே ஆசீர்வதியும். உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை நாங்கள் பலமுறை கேட்டிருந்தாலும் இன்னும் ஒரு முறை எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற லெக்கு என்னது என்பதை குறித்த ஒரு புரிதலையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள தேவா எங்களுக்கு கிருபை செய்யும். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய தெய்வீக கரம் கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமீன். உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத பாகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் அடைகிற மரணத்திற்கும் கிறிஸ்து சிலுவையில் அடைந்த மரணத்திற்கு என்ன இருக்குதுங்க? வேறுபாடு இருக்கிறது. ஆகவேதான் மரணத்தை பற்றி பேசும் பொழுது வேதம் பொதுவான நிலையில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடைகிற மரணத்தை பற்றி பேசும்போது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. என்ன நிலையில் வித்தியாசம் என்றால், உலகத்திலே மரிக்கிறவர்கள் எல்லாரும் இயற்கையாக மரணத்தை தழுவும் போது அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இல்லாதவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், கிறிஸ்துவை பற்றிய அறிவு அவர்களுக்குள்ளே இல்லாததினாலே. அப்போ கிறிஸ்துவை பற்றிய அறிவை நாம் பெற்றதும், அவரை அறிந்து கொண்டதும், அவரை ஏற்றுக்கொண்டதும், அவரை நம்பிக்கை வைப்பதும் எதனாலே அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல லெக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலை எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லெக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய லெக்கு என்னன்னா, கிறிஸ்து அடைந்த அந்த உயிர்த்தெழுதலில் நாம் என்ன அடையணும்? பங்கடையணும்.
அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் அடைந்த மரணம் மற்ற எல்லாரும் அடைந்த மரணத்தை போன்ற மரணம் அல்ல. அது பாவம் இல்லாதவர் அவர் மரித்தார். ஆனால் ஆண்டவர் நம்மையும் இந்த பூமியிலே பிறப்பிலே நம் பாவத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவே அறிகிற அறிவின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டதின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலே ஒரு மனிதன் மரிக்கும் போது நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என துக்கித்து அழுகிறார்கள். ஏன் அழுகிறார்கள்னா அவர்களை இனி காண மாட்டோம் காண்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனால் அதுபோலத்த துக்கத்தை நாம் அடையாதபடி நாம் ஒரு நம்பிக்கையோடு ஒருத்தரை அனுப்புகிறோம். ஆனால் மாம்சத்தில் பிரியும் போது அந்த ஒரு சின்ன வலி, கஷ்டம், வேதனை, அந்த வெற்றிடத்தை குறித்த ஒரு கஷ்டம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் நமக்குள் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் வருகிற நாளிலே அவர்களை முகமுகமாய் காண்போம் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்போது ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் அடைகிற மரணத்துக்கும் கிறிஸ்து அல்லாமல் ஒரு மனிதன் அடைகிற மரணத்துக்கு என்ன இருக்குதுங்க? நிறையா வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பை எனி மீன்ஸுங்கிறாரு. அந்த பை எனி மீன்ஸ் என்கிறது எப்படின்னா, என்ன ஃபார் எனி காஸ்ட், அதுக்கு எவ்வளவு நான் கரையம் செலுத்தினாலும் சரி, என்ன எதை விட்டு கொடுத்தாலும் எதை விட்டு கொடுக்க முடியாதுங்க. நான் அடைய வேண்டும் என்கிற அந்த உயிர்த்தெழுதலை என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, விட்டு கொடுக்க முடியாது. அதை எப்படியாய் நான் என்ன தான் செய்வேன். அப்போ நாம் கூட நம்முடைய உலக வாழ்க்கையில் சில விஷயங்களிலே நமக்கு ஒரு ஆழமான ஒரு விருப்பம் அல்லது ஒரு பற்று எப்படி வேணால் சொல்லலாம். ஆகவே நம்ம அதில் ஒரு ஃபோக்கஸ்டாக ஆகி என்ன பண்ணோன்னா, இதை அடையாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறது இல்லைங்க, விடுறது இல்லைங்கிற ஒரு வெறித்தனத்தோடு நம்ம செயல்படுவோம் பாருங்கள். இப்படி உலகத்தில் நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட் மார்க் வாங்கியே தீருவேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தே தீருவேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தே தீருவேன், டிஸ்டிங்ஷன் வாங்கியே தீருவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்குது. நான் கலெக்டர் ஆகியே தீருவேன், நான் இந்த நிலை அடைந்தே தீருவேன் என்று சொல்லி பலர் பலவிதமான லக்குகளை தங்களுக்கு குறித்து வைத்துக்கொண்டு அதை அடைந்தே தீருவேன் என்கிற ஒரு ஓட்டத்தில் ஓடுறாங்க. இப்படி உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம வைக்கக்கூடிய சில லக்குகளை ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம வைக்கும்போது தேவன் அதை கைகூடி வரப்போகிறார். அதை தவறெல்லாம் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் அப்படி ஒரு ஃபோக்கஸிங் லைஃப் இருந்தால் தான் எதையுமே நம்ம ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாயிரும் வாழ்க்கை. ஆனால் இந்த இத்தனை இலக்குகளை அடைந்தாலும் அடைய வேண்டிய ஒரு பிரதான இலக்கு ஒன்று இருக்குது. என்ன இலக்கு? எப்படியாயினும் அந்த உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அது தேவன் உனக்கு வைத்திருக்கிற பந்தய பொருள். இட்ஸ் அ ட்ராஃபி. அது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருள். சிலர்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருப்பாங்க, சிலர் சில கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் ஆக்டிவாக இருப்பாங்க, சிலர் சில படிப்பில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சில பதக்கங்கள்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, கப்ஸு வாங்கியிருப்பீங்க, சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் சில நேரத்தில் வச்சு பார்ப்போம், நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இன்னும் நினைக்காங்க, இது ஒன்றும் எங்கே வராது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரவும் செய்யாது, அவை ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தாது. அப்போது இந்த அழிந்து போகிற பந்தய பொருளை பெறுகிறதற்கு இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறான். ஒரு சிவில் சர்வீஸ் முடித்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாணவர்களுக்காக பேசுகிறார். பேசும்போது அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உங்களில் எத்தனை பேர் சிவில் சர்வீஸில் நீங்கள் வர விரும்புகிறீங்கன்னு நிறைய மாணவர்கள் கையை தூக்குனாங்க. அப்போது அவர்கள் இவர் திருப்பி கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்ட் ஆனீங்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? ஏன்னா சிவில் சர்வீஸுக்கு பாஸ் பண்ணுறது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஐபிஎஸ் ஆனாலும் சரி, ஐஏஎஸ் ஆனாலும் சரி, ஐஎஃப்எஸ் ஆனாலும் சரி, அதில் ஐபிஎஸ்லேயே போஸ்டல் இருக்குது, போலீஸ் சர்வீஸ் இருக்குது, 2 விதமானது இருக்குது. ஸோ எதுனாலும் சரி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா ரொம்ப கடினமாக உழைக்கணும். அப்போது அந்த அதிகாரி அவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், நான் 2 வருடங்கள் நான் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே என்ன செய்தேன், கடந்தேன். ஒரு பைத்தியம் முடித்தவன் மாதிரி இருப்பேன். அந்த 2 ஆண்டுகள் நான் டிவி பார்த்தது கிடையாது.
அந்த 2 ஆண்டுகள் என் நண்பர்களோடு நான் செலவிட்டு கிடையாது. அந்த 2 ஆண்டுகள் நான் எந்த உறவினர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சது கிடையாது, போனது கிடையாது. சாப்பாடு கூட எனக்கு கொண்டாந்து ரூமில் என்ன பண்ணிட்டு போவாங்க, ஒரு பிளேட்டில் வச்சு உள்ள தள்ளி விட்டுட்டு போவாங்க. ஏதோ ஒரு சில நேரங்கள் என் குடும்பத்தாரோடு நான் பார்த்து பேச அப்படி தான் இருந்தேன் ஒழிய என்னுடைய 99 விழுக்காடு நேரத்தை அந்த அறையிலே வாசிக்கிறதிலும் எழுதுகிறதிலும் நான் எப்போ எந்திரிக்கிறேன், எப்போ படிக்கிறேன், எப்போ தூங்குறேன் எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு உழைப்பை ஒரு ஃபோக்கஸ்டாக நான் 2 ஆண்டுகள் செய்தேன். நான் எழுதின அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஒரே டேக்கில் என்ன செஞ்சேன், பாஸ் ஆனேன். அப்போ இது சாதாரணமாய் நடக்கக்கூடியதல்ல, இது அதிக பிரயாசப்பட்டு நான் வாங்கியிருக்கிறேன். அப்போ அந்த ஒரு லெக்கை அடையிறதற்கு எவ்வளோ விஷயத்தை அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. தன் நேரத்தை, தன்னுடைய மற்ற எல்லா காரியங்களை எல்லாவற்றையும் அவர் தியாகம் பண்ணி அவர் அவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த காரியங்களை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்று தான், என்ன ஆகணுங்க, நான் சிவில் சர்வீஸில் படித்து முடித்து ஒரு பெரிய மனுஷனாக ஆகணும். அப்போது அழிந்து போகிற வாடக்கூடிய கிரீடத்துக்காக மனுஷன் இவ்வளவு ஃபோக்கஸ்டாக பிரயாசப்படுவானால் அழியாத அந்த லெக்கையும் பந்தய பொருளையும் தேவன் தருகிற நித்தியமானதை பெறுகிறதற்கு இன்றைக்கி நாம் எவ்வளவு வேகமாய் செயல்பட வேண்டியது இருக்குதோ. அப்போ எப்போ அதை செயல்பட முடியும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வேல்யூ முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலருக்கு சில பேர் நல்ல விஷயங்கள் கைகூடி வரும்போது அதனுடைய வேல்யூ தெரியாதனால அலட்சியமாக என்ன பண்ணிடுவாங்க, கிடைச்சா கிடைக்கட்டும் போனால் போட்டுன்னுவாங்க. காரணம் என்னென்னா அதனுடைய என்ன தெரியலங்க, உங்களுக்கு மதிப்பு தெரியலை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த லெக்கை அடையணும், அதுக்காக நான் எப்படி வேணாலும் எதை வேணாலும் நான் எதை செய்ய ரெடியாக இருக்கிறேன், இழக்க விட்டு கொடுக்க தியாகம் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் முதலாவது காரியம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. அப்போ முதல்ல அதை குறித்த என்ன தேவைங்க, நமக்கு ஒரு அறிவு தேவை, நாலேஜ் தேவை. அப்போது இந்த நாலேஜ் இன்றைக்கி தேவ வசனத்தின் மூலமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லை, அப்படிப்பட்ட ஒரு லெக்கு நமக்கு வைக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லையா? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாலி லைஃப்பை வாழ்ந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவா அப்படின்னு போயிடலாம்ல. நீங்களும் கஷ்டப்பட வேணாம், நானும் உங்களை கூட்டி உட்காந்து வச்சு சரியா இருங்க, வசனத்தின்படி வாழுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை தெரிஞ்சு கொண்டுட்டு எப்படியோ ஜாலியாக வாழ்ந்து என்னடா இருக்கிற வரை இவ்வளோ நாள் இருக்க போகிறோம், என்னெல்லாம் நமக்கு ஆசைப்படுறோமோ வாழ்க்கையில் வாழ்வோம் இருப்போம் அப்படின்னு போகிறோம். ஆனால் வாழ்க்கை அதோட முடிவு போகிறது இல்லையா, அடுத்து இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த லெக்கை அடையணும், அந்த லெக்கில் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், நம்ம பங்கடைய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தேவன் வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு லெக்கை தேவன் வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு பந்தய பொருளை தேவன் வைத்திருக்கிறார். அதை அடைய வேண்டும் என்பது தான் ஒரு பிரதானமானதுன்னா அப்போ அதனுடைய மேன்மை எனக்கு தெரிந்திருக்கணும் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்து இயேசுவினால எதுக்காக பிடிக்கப்பட்டேன், அவரால் பிடிக்கப்பட்டதுக்கு பல நோக்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த நோக்கத்தினுடைய இறுதி லெக்கு என்ன, வாட் இஸ் த ஃபைனல் டெஸ்டினி, இறுதி லெக்கு என்னன்னா அவர் அடைந்த அந்த உயிர்த்தெழுதலை நான் என்ன செய்யணும். வேதம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை, என் சரீரத்தை கர்த்தர் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். ஒருவேளை மரித்த நிலையில் இருந்தால் உயிர்ப்பிப்பார், ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் நம்மளை மறுரூபப்படுத்துவார். அதுவும் ஒரு உயிர்ப்பிக்கப்படுதலினுடைய நிலை தான். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, இதுக்கு நான் என்னை எவ்வளோ விதத்தில் தியாகம் பண்ண முடியுமோ அதுக்கு என்ன செய்கிறேன், தியாகம் பண்ணுறேன். 11வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ இதில் அவர் எதெல்லாம் குப்பையாக எண்ணினார், எதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினார்னா, அவர் தான் யூதனாக இருந்த காலத்திலே அந்த பாரம்பரியத்தின் மேன்மைன்னு ஒன்று வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் விட்டுட்டார். ஏன்னா அந்த பாரம்பரியத்தினுடைய மேன்மையில் இருக்கும்போது அவன் இருந்த சமூகத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு மரியாதை,
ஒரு செல்வாக்கு, ஒரு அந்தஸ்து இருந்தது. இப்போ அதை தக்க வச்சுக்கிறேன்னா யாரை கழட்டி விடணும்? கிறிஸ்துவை கழட்டி விடணும். இப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணுன்னா இதை கழட்டி விடணும். இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. அப்போ பவுல் சொல்லுகிறான், நான் 2 செய்கிறேன்னு சொல்லலை, நான் 3 செய்கிறேன்னு சொல்லலை, நான் 1 தான் செய்கிறேன். ஒன்றை கழட்டி விட போகிறேன், ஒன்றை பிடிச்சிக்க போகிறேன். எதை கழட்டி விட போகிறேன்? யூதன் என்கிற நிலைமையில் எனக்கு இருந்த அந்த பாரம்பரியம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உயர்வு, இது எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு கர்த்தர் என்ன ஒரு விஷயத்துக்காக பிடிச்சாரு. அதை பிடித்ததுக்கு பின்னால் அவர் எனக்கு அழிக்க போகிற அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு என்னவாவே தெரியல. என்ன ஒரு நேரம் வரைக்கும் எதுதான் ரொம்ப ப்ரெஷியஸாக தெரிஞ்சுது? சில கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை ரொம்ப தலையில் வச்சுருப்பாங்க தெரியுமா? அவங்க குடும்பம், அவங்க சமூக அமைப்பு, அவர்கள் போகக்கூடிய திருவிழாக்கள், பெருவிழாக்கள், அந்த திருவிழாக்கள் அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு காட்டப்படுற மரியாதை. சில ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தலைக்கட்டுன்னு இருக்கும். அந்த கோயிலில் திருவிழாலாம் வந்துச்சுன்னா அந்த குடும்பம் தான் என்ன செய்யுங்க, முன்னாடி நிற்கும். அவங்க தான் விஐபி. அன்னைக்கு உள்ளே ஊற்ற வேண்டியதை ஊற்றிட்ட உடனே அவங்க ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் என்ன செய்வாங்க இருக்கும். ஊரே யார் பின்னாடி நிற்கும்? அவங்க பின்னாடி நிற்கும். அவர் அப்படியே ஒரு அப்படியே பக்தி பரவசமாக அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு நடையில் அவர் போவார் பாருங்க. எல்லாரும் எப்பா ஊரில் பெரிய ஆள்ப்பா அப்படின்வாங்க. கிறிஸ்துவ அரிச்சிட்டிங்கன்ன உடனே என்ன ஆகும்? போய் இயேசுல விழுந்துட்டான்பா அப்படின்ட்டு அல்பப்பா சொல்லிட்டு இதுவரை நம்மளை மதித்தவன், மதிப்பு கொடுத்தவன் ஒருத்தர் என்ன பண்ண மாட்டா. இப்போ கம்பேர் பண்ணுறான். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் இருக்கல பெரிய தலைக்கட்ட வருதான். யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு கீழே ஒரு பெரிய குடும்பமே இருக்குது, ஒரு சந்ததியே இருக்குது. அதில் அந்த அந்த தலைக்கட்டுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊருக்காரன் இல்லை, சர்வ லோகத்தில் இருக்கிறவன் இருக்கிறான். வெள்ளையாக இருக்கிறவன், கருப்பாக இருக்கிறவன், இங்கிலீஷ் தெரிஞ்சவன், தெரியாதவன், குள்ள நெட்ட சொட்ட எல்லாம் இருக்கான் உள்ள. ஜப்பான்காரன், சைனாக்காரன், எல்லாரும் படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன் எல்லாரும் இருக்கிறான். காரணம் அத்தனை பேருக்கும் பெரிய தலைக்கட்டியார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை அறிஞ்சதுக்கப்புறம் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறான். இது நம்ம ஊருக்குள்ளே தான் சுற்றணும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை எல்லாரையும் மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? அப்போ அவரை அறிகிற அறிவு எனக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையான வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துருக்குது. அப்போ இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையிலே நான் எதையெல்லாம் மிக மேன்மையாக உயர்த்தி தலையில் வைத்திருந்தேனோ அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாய் அவர் எனக்கு செய்த தியாகம், அவர் எனக்கு தந்த பாவ மன்னிப்பு, அவர் எனக்கு தந்த விடுதலை, அவர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், அவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் தந்திருக்கிற சுதந்திரம், அவர் தந்திருக்கிற மேன்மையான காரியங்கள், அவர் எனக்கு தந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அவர் எனக்கு தந்திருக்கிறதான அரசாட்சி, அவர் எனக்கு தந்திருக்கிறதான அபிஷேகம், இனி நான் அடைய போகிற தேசம், அடைய போகிற லெக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த குப்பையை தான் இவ்வளவு நாள் தலையில் வச்சிருந்தேனா எதை? அப்போ அந்த கம்பேரிசன் வரும்போது தான் குப்பைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் நமக்கு என்ன தெரியுங்க? ஆமாம். அப்போ பவுல் ஒரு காலத்தில் குப்பை என்று எண்ணப்பட்ட அநேக விஷயங்களை ரொம்ப மேன்மைன்னு தலையில் தூக்கி வச்சிருந்தாரு. ஆனால் அவரை அறிகிற அறிவு மேன்மை வந்த பொழுது தான் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன என்று நினைட்டேன். அப்போது சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து. உங்கள் எல்லாருக்கும் பின்னான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது எதுனா கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னான வாழ்க்கை. அதிலிருந்த மேன்மை, அதிலிருந்த சுதந்திரம், அதிலிருந்த காரியம், அதிலிருந்த நன்மையான காரியங்கள். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ என் ஃபோக்கஸிங் முன்னானதை நோக்கி போயிடுச்சு. இப்போ கிறிஸ்து என்னை என்ன அழைப்புக்காக அழைத்தாரோ, த மார்க் ஆஃப் த ஹை காலிங்னு இருக்குது. ஆங்கில வேதாகமத்தினுடைய நடை அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. த மார்க் ஆஃப் த ஹை காலிங். ஹை காலிங் வேறு, ஹை காலிங். நீங்களே உங்களுக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் கொடுத்துருக்கிற அழைப்பு என்ன அழைப்பு? ஹை காலிங்னா ஒரு மேன்மையான அழைப்பு இது. அப்போது அந்த தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த லெக்கை நோக்கி போகிறதான அந்த அழைப்பு
அதில் நம்ம எதை அடையணுங்க? அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையணும். ஆமென். கிறிஸ்து வரும்போது. அப்போது இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே நம்ம கூட என்ன செய்ய போகிறதில்ல. இந்த கீபோர்டு தூக்கிட்டு போகணுமா? பரலோகத்தை தூக்கிட்டு போனால் ஆண்டவருக்கு முன்னால் கொஞ்சம் கீபோர்டு வாசித்து பாட்டு பாடலாமே. கீபோர்டை தூக்கிட்டு போயிடுவேன், அங்கே கரண்ட் யார் கொடுப்பா? அங்கே லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, வேர்க்கவும் செய்யாது. கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆட்டுக்குட்டியானவர் இந்த விளக்கு. அவரே பிரகாசிப்பிக்கிற தேவன், சகலத்தையும் பிரகாசமாக்குகிற மகிமையின் சூரியன் அவர் தான். ஸோ அங்கே எலக்ட்ரிசிட்டிக்கு வேறு எதுக்குமே அங்கே என்ன கிடையாதுங்க, வேலை இல்லை. எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை பரலோகத்தில் போய் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் போடலாமே. அழிவுள்ள ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறதில்லை. இந்த சரீரத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, இது ஒரு பாண்டம். இது என்னதுங்க? இந்த பாண்டமாகிய இந்த சதையும் எலும்பும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வராது. வேதம் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக்கொள்ளும். ஆனால் இதுக்குள்ள இந்த ஜானி என்கிற ஒரு ஆழ்த்தத்துவம், திரு பாண்டியன் என்கிற ஆழ்த்தத்துவம், திரு பெரின் என்கிற ஆழ்த்தத்துவம், திரு ஜோசப் என்கிற ஆழ்த்தத்துவம், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள அமர்ந்திருக்கிறது அல்லவா? அந்த ஆழ்த்தத்துவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவன் உள்ளான மனிதன். பைபிள் சொல்லுகிறது புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும். என்ன அழிந்தும்? ஆமாம், சில பேர்லாம் கலர் போட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க. வயசு ஆனது தெரியாத மாதிரி என்னென்ன பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அது உங்கள் சாமர்த்தியம். தேவனுக்கும் நல்லா தெரியும் நீங்கள் வயசான கிழவின்றது எனக்கும் நல்லா தெரியும். டோன்ட் வரி. உங்கள் அந்த பேட்ச் ஒர்க்கெலாம் ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகாது. ஆனால் ஒன்று, உயிர்த்தெழுதலின் நாளில் உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் முடி வெள்ளையாக இருக்குமா ப்ரௌனாக இருக்குமானா நம்ம எல்லோரும் இளமையாக இருப்போம். அல்லேலூயா. சரி, உங்களை நல்லா அப்படி இளமையாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க, அதை பற்றி தப்பு இல்லை. நான் அதை ஒன்றும் உங்களுடைய விருப்பத்துக்கு நான் குறுக்க வரல. ஆனால் அது ஒன்றும் வேலை வராது. அப்போது வேதம் என்னதான் நம்ம மேக்கப் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாலும் இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன ஆக்கப்படுகிறான்? புதிதாக்கப்படுகிறான். எப்படின்னா பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் என்ன ஆக்கப்படுகிறாங்க? புதிதாக்கப்பட்டு அவன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இளமையாகிட்டே வரான். எதுக்காகனா கிறிஸ்துவை மகிமையில தரிசித்து அவர் குறித்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் லெக்கை அடைவதற்காக அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனால் இந்த புறம்பான மனுஷன் அழியிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. மனிதனுக்கு சில பலவீனங்கள் இதெல்லாம் வரும் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் எப்படி இருக்குங்க? பூரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது அங்கே போகும்போது யாரை பிரியப்படுத்த போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போனால் யாரை பிரியப்படுத்த போகிறீங்க? ஏசப்பாவை தான் பிரியப்படுத்த போகிறோம். இங்கே இருக்கும்போது அவரை தான் பிரியப்படுத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கே பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். யாருக்கே? அவருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறேன் என்றார். அப்போ தேவனுடைய அளித்திருக்கிற அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைகிறதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அப்போது இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ரொம்ப சின்ன அளவில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அப்போ நம்ம ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒரு நாள் காரியங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேன்மையான நிலையில் மேன்மையான அழைப்பை தந்து மேன்மையான ஒரு லெக்கை குறித்து கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளை உயர்வாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த உயர்வு பார்க்குறவர்களுக்கு எதை உண்டாக்குதுங்க? உள்ளத்தில்
அச்சத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற உயர்வு அவர்களை அச்சுறுத்துவதற்காக தேவன் நமக்கு தரவில்லை, அவர்களையும் நம்மை போல ஆறுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. We are not the threat to the nation. We are not threat to the social life. We are not threat to the nation. ஒரு தேசத்திற்கும் தேசத்தின் இறையாண்மைக்கும் இந்த பூமியினுடைய சமூக நிலைப்பாட்டுக்கும் நம்ம ஆபத்தானவர்கள் அல்ல, ஆசீர்வாதமானவர்கள். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த நாட்களிலே நேரு பிரதமராக, முதல் பிரதமராய் சுதந்திரத்திற்கு பின்பு அவர் பொறுப்பேற்று வந்தபோது ரொம்ப சமூக அக்கறை உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் போய் அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரோத் ஆகக்கூடாது, அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணி வைக்கணுங்க, அழுத்தி சப்ரஸ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிருன்ற ஒரு அட்வைஸை அப்பயே யாரோ ஒரு ரொம்ப அறிவுஜீவி கொடுத்துருக்குறாங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு ரொம்ப அழகாக சொன்னார், இதை பாரு, அவன் வந்து மூட்டை பூச்சிக்கு சமானம். யார்? அவனை டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டுட்டேன்னா பிரச்சனை இல்லை, நீ அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி லேசாக ஒன்றை நசுக்கிறேன்னு வச்சுக்கோ, குபு குபுன்னு கிளம்பிடுவாங்க. அப்போது அவருக்கே என்ன புரிஞ்சிருக்குது. அப்போது தேவன் இந்த பூமியில் நம்மை வைத்தது எதற்காக வேணால் கத்தியும் கப்படாவையும் எடுக்கிறதுக்காக இல்லை, எடுக்கிறவனை எடுக்க வைக்காமல் நல்லவனாய் மாற்றுகிறதற்காக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போது ஒரு சோஷியல் சேஞ்ச் ஒன்று, சமூக மாற்றத்தை இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுதுங்க, செய்து. என்னப்பா இந்த ஊரில் நிறைய திருட்டு கேஸு வருமே, திருட்டு வழக்கு வருமே, இப்போல்லாம் வரவே மாட்டேங்குது, நிறைய பேர் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்கங்க, எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்கங்க. என்னது? ஆமாம். இப்போ யாருக்கு வேலை குறைஞ்சி போச்சு? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை குறைஞ்சி போச்சு. யாராவது ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசாக அந்த இடத்துக்கு மாற்றம் பண்ணி வரணும்னா, ஐயோயோ அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன், ரொம்ப மோசமான ஊர், பயங்கரமான கிரிமினல்ஸ் இருக்கிற ஊர் சொல்கிறாங்க. அப்படி தாங்க ஒரு காலத்தில் இருந்ததுங்க. இந்த 25 வருஷ ரெக்கார்டை பாருங்களேன். டொப்பு 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 டொப்புன்னு இறங்கி ஒரு வருஷத்துக்கு 1000 கேஸ் வந்த இடத்துல அடுத்த வருஷம் 500 மாறிச்சு, 500 மாறி 200 ஆச்சு, 200 போய் 50 ஆச்சு. இப்போது 1-2 வழக்கு வந்தால் தாங்க பெரிய விஷயம். ஒரு பெரிய என்னையா நடந்தது அந்த ஊரில்? யாரோ ஒருத்தர் வந்து இயேசு நல்லவன்னு ஒரு கோயில் கொட்டடிச்சு கோயில் ஆரம்பித்தார், மொத்த ஜனம் அவன் பின்னாடி தாண்டா போகுது. என்னடா அவன்லாம் ஒரு காலத்தில் திருடினவன், மோசமான காரியங்கள் ஈடுபட்டவன், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக இருந்தவன், சமூக விரோதிகளாய் தேவையற்ற காரியங்களை செய்து அடிக்கடி போய்கிட்டு போக்குவரத்துமாக இருந்தவன் மாமியார் வீட்டுக்கு. இப்போ எல்லாம் மாறிட்டு கையில் என்னத்தை தூக்கிட்டான்? பைபிளை தூக்கிட்டு இயேசு நல்லவர், என்னை ரட்சித்த இயேசு உன்னை ரட்சிக்க வல்லவர் என்றார். அப்போ இன்னைக்கு இந்த சோஷியல் சேஞ்சை, சமூக மாற்றத்தை உண்டாக்க கட்சிகளால் முடியல, அரசியலால் முடியல, அது அரசியல் தத்துவங்களால் முடியல, ஆனால் இயேசுவின் வார்த்தையினால் முடிகிறதானால் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, பாவத்திலே மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். இந்த பாவத்தில் மரித்த என்கிற அந்த நிலையை பற்றி பைபிள் ஆங்கில வேதாகமத்தில் பேசும்போதெல்லாம் குயிக்கெண்ட் என்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துது. குயிக்கெண்ட் என்றால் ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக கிடந்த ஒன்றா அப்படி தூக்கி ஆண்டவர் என்ன பண்ண வைக்கிறாருங்க, நிலைப்படுத்தி வைக்கிறாரு. அப்போது நிலைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஸ்திரப்படுத்தப்பட்ட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேசத்துக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே உண்டாகுது. இதுக்கு உண்மையாகவே இந்த ஆளுங்க கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? கூப்பிட்டு அவார்டு கொடுத்து, எங்களால் செய்ய முடியாததெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களே, ரொம்ப நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அவன் பயப்படுறான். அப்போ பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ முதலாவது உயிர்த்தெழுதல் எதில் உண்டாகணுங்க? உள்ளான மனிதனிலே நமக்கு உண்டாக வேண்டும். இப்போது தேவன் அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு லெக்க வைக்கலை அப்படின்னு வச்சிருப்போம், இருக்குதுன்னு வச்சுக்கோமே. பவுல் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசமும் வேஸ்ட்டு, நாம் பண்ணுற பிரசங்கமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. காலைல வாங்கின 35 கிலோ சிக்கனும் வேஸ்ட்டு, ஆக்கின பிரியாணியும் வேஸ்ட்டு, போட்ட ஜெனரேட்டரும் வேஸ்ட்டு, போட்ட லைட்டும் வேஸ்ட்டு, யூடியூபு வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு 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 வேஸ்ட்டு. நம்ம அடைய போகிற உயிர்த்தெழுதலோடு நம்ம ஒப்பிடும்போது
இந்த கூட்டத்துக்கு செலவு பண்ண காணிக்க காசெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அல்ப காசுங்க. காரணம், இந்த கூட்டத்தின் மூலமாய் தேவன் நமக்குள் செய்த நல்ல காரியங்களின் பலன் உயிர்த்தெழுதலின் நாளோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் அல்ப காசு. இது என்ன காசு? அல்ப காசு. ஏண்டா தன்னை பேத்த கூத்தி வச்சு உங்கள் கோயிலில் டொம்மு 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 டொம்முன்னு 3 நாள் பாட்டு பாடி உங்கள் வவுத்துக்கு சோத்தையும் போட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணாங்க, இன்னும் தான் அடைஞ்சிங்க. இந்த பலன் எங்களுக்கு இப்போ தெரியாதுங்க, அப்படி நித்திய ராஜ்யத்தில் போகும்போது தெரியும். ஆனால் அவங்களும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஒருத்தர் தான் கத்தின்னு இருக்கிறாங்களோ ஒழிய அது கண் இருந்து பார்க்கவும் மாட்டேங்குது, காது இருந்து கேட்கவும் மாட்டேங்குது, தன் நாவினால் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, சத்தமிடவும் மாட்டேங்குது. நோ ரெஸ்பான்ஸ். நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுகிட்ட இல்லை, அது ஜீவனற்றது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரினுடைய உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து என்ன செய்யவில்லையே. இப்போ கடைசியில் என்ன சொல்ல வரோம்? கிறிஸ்துவே உயிர்த்தெழலைங்கிறத ஒரு பொய்யை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுங்க, சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ சொல்கிறாரு, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் வேஸ்ட்டு, எங்கள் விசுவாசமும் வேஸ்ட்டு. மரித்தோரின் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக என்ன சொல்கிறவர்களாக இருப்போம்? ஆமாம். இப்போ தேவனுடைய உயிர்த்தெழுதல்னு ஒன்று இல்லைன்றதை நம்பினீங்கன்னா நாங்கள் பண்ணுற அத்தனை பிரசங்கமும் வேஸ்ட்டு. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உங்களை உயிர் தெழ வைப்பார்னு சொல்கிற பிரசங்கமே வேஸ்ட். ஆனால் சில பேர் இந்த லெக்குக்காக வாழாதபடி எந்த லெக்குக்காக மாத்திரம் சில பேர் வாழ்வாங்கன்னா இம்மைக்காக மாத்திரம். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் ரொம்ப பரிதாபமான ஆளுங்க. அப்போ இம்மைக்காகனா என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். ஆண்டவர் தான் அதெல்லாம் தராரு, தப்பு இல்லை. ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் போது என்ன கற்றுக் கொடுத்தார்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். கேட்குறது தப்பே கிடையாது, கேட்கணும் கட்டாயம். எதனால் அவர் அப்போ கேட்டால் தான் கொடுப்பாரா, கேட்கலாம் கொடுக்க மாட்டாரான்ற ஆர்குமெண்ட் எடுத்திங்கன்னா கேட்கலாம் கொடுப்பாரு. நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னா என்னை போஷிக்கிறவர் என்னை பராமரிக்கிறார் அவர்தான்ங்கிறதுக்கான அங்கீகாரம் அது. ஆமென். அதனால தான் நம்ம முன்னாடி உணவு படைக்கப்பட்டால் 2 விஷயத்தை நம்ம ஜெபம் பண்ணுறோம். எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல. ஆனால் நம்ம சம்பள கவர் வாங்கின உடனே எல்லாமே பிரிச்சுருவோம். இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ. எங்கள் வீட்டிலலாம் ஃபேமிலி பட்ஜெட்டு காலையில் முதல்ல நடக்கும். தசமபாகம், காணிக்க, தர்ம சகாயம், அது இது, அப்புறம் மளிகை ஜாமான், கரண்ட்டு பில்லு எல்லாம் போட்டு இந்த மாதம் ஏதாவது தேருதா அப்படின்னு பார்ப்போம். தேராது மாதிரி இருந்ததுன்னா எடுத்த உடனே முதல்ல தூக்கி மாட்டி விட்டுருவேன். இதில் சேவிங்ஸில் மாற்றி விட்டுட்டு இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டுவோம். ஏன்னா மிச்சம் நின்று நம்ம சேர்க்கணும்னு நினச்சா கடைசியில் என்ன இருக்காது, ஒன்றுமே நிற்காது. ஆனாலும் நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுற? ஆண்டவரே நீர் தந்த இந்த ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால இந்த ஆகாரத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்பத்தின் தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தை மாத்திரைக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிடாதீங்க. அது அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அது அம்புட்டும் விஷம். ஆனால் ஆண்டவர் தட்டில் வச்சுருக்கிறார். ஆனால் அந்த விஷத்தை சாப்பிட சொல்கிறார் யார்? டாக்டர். காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் இது தான், லஞ்ச் இது தான், சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின். தட்டில் சோறு சாப்பிடாதீங்க. ஓரத்தில் சிக்கன் இது இருக்குதுங்க, பீட்ரூட் இருக்குதுங்க, அது பூமிக்கு அடியில் விளைஞ்சதெல்லாம் சாப்பிடாதீங்க. நல்ல மரவள்ளி கிழங்கு கருவாட்டு குழம்பு இருக்குது சார், சாப்பிடாதீங்க, அது பூமிக்கு கீழே விளைஞ்சதுங்க.
உருளைக்கிழங்குங்க, வாய்வுங்க சாப்பிடாதீங்க, எதுவுமே சாப்பிட. அப்புறம் என்னத்தை தான் திட்டுறது? வேதம் நமக்கு சொல்லுது, தேவன் படைத்தது எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மிதமிஞ்சி சாப்பிட்டா தான் பிரச்சனை. தேனை கண்டுபிடித்தாயானால், தேன் எங்கேருந்து எடுக்கிறாங்க? தேன் கூட்டில் இருந்தா? நீங்கள் உங்களெல்லாம் சயின்ஸ் வாத்தியாராக தான் ஆக்கணும். தேன் கூட்டில் தேன் இருக்குதுன்னா தேனி கொண்டு போய் சேர்த்துது கண்ணு. அந்த தேன் இருந்த இடமே மலர்கள் தான். இந்த நாட்களில் வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் ஒரு மலரில் உட்கார்ந்து அந்த மேலே அந்த பூக்களுக்கு நடுவில் அந்த மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தத்து மேலே அது உட்காரும்போது அது கால்கள் என்ன செய்யுங்க, அந்த மகரந்த துகள்கள் உட்காரும். அது போய் இன்னொரு பூவில் உட்காரும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும். எல்லாத்தையும் இந்த பாவி பயிலுக்கு ஓச்சிட்டாங்களே. இப்போ கொண்டு போய் ஒரு பூவை பறித்து இன்னொரு பூ மேலே வச்சு தேய்க்கிறான். எதுக்கு? இவனே மகரந்த சேர்க்கை உண்டாக்குறானா? இதெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தாவான் தெய்வம் மேலேருந்து பார்த்துட்டு நான் இயற்கையாக வச்ச விஷயத்தை அம்மிட்டு என்ன பண்ணுறானே. அப்போ இதுக்கு தேனெல்லாம் தயார் பண்ணுறான் மனுஷன். ஆனால் அந்த தேன் அது எங்கே கொண்டு வந்து எடுக்கிற மலர்கள்லேருந்து என்ன செய்யுதுங்க, கொண்டு வருது. இது தேவனுடைய படைப்பு. ஆனால் கண்டுபிடித்தாயானால் அளவாக சாப்பிடு. அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன வரும்? திஸ் பாடி வில் ரிஜெக்ட் தட். ஸோ அதனால் தேவன் படைத்ததெல்லாம் நன்றாக இருக்குது. இப்போ தோத்திரத்தோடு சாப்பிடுங்க. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, சில பேர் வாழ்கிறதே எதுக்காக தான் வாழ்வாங்க? எண்ணத்தை சாப்பிட்றது, எண்ணத்தை புசிக்கிறது, எண்ணத்தை குடிக்கிறது, எண்ணத்தை உடுத்துறது, அடுத்து எந்த கல்லூரியில் சேர்க்கறது, அடுத்து எங்கே வேலை வாங்குறது, இப்படியே வாழ்வாங்க. இது சரியில்லை. கேளு ஆண்டவர்கிட்ட. ஆனால் கேட்கறதுக்கு முன்னால் முக்கியமானதை கேளு. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. இந்த கிளாஸுக்குள்ளே நீ வந்துட்டு அதுக்கப்புறம் எதை கேளுங்கன்னு, அன்னுள்ள அப்பத்தை கேளு, நிச்சயமாக கிடைக்கும். தன் பிள்ளைக்கு தாயானவள் தன் பிள்ளைக்கு என்ன செய்யாமல் இருப்பாளோ, இறங்காமல் இருப்பாளோ, அவளை காட்டிலும் அதிக மன உருக்கம் உள்ள தெய்வம் அவர் எல்ஷடாயின் தெய்வம். நம்முடைய தேவைகளெல்லாம் அறிந்து ஏற்ற வேளையில் நம்முடைய காரியங்களை நமக்கு சந்திக்கிற தெய்வம். ஆனால் இந்த இன்மைக்கான விஷயங்களை கூட ஆண்டவர் தான் நமக்கு தர்றாரு. ஆனால் அது நம்மளுடைய அல்டிமேட் கோல் கிடையாது, பிரதானமானது அது இல்லை. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பத்திரை பொருள் என்னன்னா, நாம் அடைய வேண்டிய கிறிஸ்து அடைந்த அந்த உயிர்த்தெழுதலை நம்ம என்ன அடையணுங்க, பங்கடையணும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15:20 நீங்கள் படிக்கும்போது, கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற்பலனானால் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார். அப்போது இனி நாம் அடைய போகிற அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் நித்திய வீடு. இந்த சரீரம் அனித்தியமான வீடு. மனிதனுடைய ஆயுள் 70 வருடம், பலத்தின் மிகுதியா 80 வருடம். இவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் எங்கே தான் திரும்பணுங்க? மண்ணுக்கு தான் திரும்பணும். ஆனால் நமக்கு இன்னொரு சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறான். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வேத வாக்கியம் என்ன செய்யுங்க, நிறைவேறும். அதெல்லாம் அடையிறதுக்காக தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து, பின்பு கைவிடப்பட போகிற பரிசுத்தவான்களையும் உயிர்ப்பித்து, பின்பு இரத்த சாட்சிகளாய் மரித்த யூதர்களில் 144,000 பேரை உயிர்ப்பித்து, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின், அதாவது வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். என்ன வரிசை? உங்களுக்கு எத்தனாவது வரிசை வேணும்? கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் சில பேர் மொத பந்திக்க ஓடிடுவாங்க. ஏன்னா அடுத்த வரிசையில் போனால் என்ன கிடைக்காது? ஆமாம், 3 பந்தி தான் கறி பந்தியாக இருக்கும், 4வது பந்தியெல்லாம் குஸ்கா பந்தி ஆயிரும். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படும்.
அப்போது நமக்கு தேவன் வைத்திருக்கிற வரிசை 2வது வரிசையும் 3வது வரிசை அல்ல, முதல் வரிசை. அப்போது அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற முதல் லைன் எதுதான்? அந்த லைன் தான். அப்போது கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கிற சமயத்தில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் தேவனுடைய சமூகத்தில் போய் சேரணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பூமிக்கு உரிய கூடாரம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் மனுஷன் அவனை பாருங்க, அவன் ஞானத்தில் ரொம்ப மிஞ்சிட்டோன்னு சொல்லி தப்பாக பண்ணுறான். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்துக்கு எப்படி போகிறாங்க? எதிர்மறையாக போகிறான். அப்போது இந்த சரீரமாகிய கூடாரத்தை தேவன் எதுக்கு தான் கொடுத்தாருங்க? பூமிக்கு தானே கொடுத்தாரு. இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு போய் நான் செவ்வாயில் இருக்க போகிறேன், வியாழனில் இருக்க போகிறேன், நெப்டியூனில் இருக்க போகிறேன், ப்ளூட்டோவில் இருக்க போகிறேன், சந்திரனில் இருக்க போகிறேன், எப்படி நீ இருக்க முடியும்? இந்த கூடாரம் எதுக்குரிய கூடாரம்? பூமிக்கு உரிய கூடாரம். அப்புறம் அங்கே போய் அங்கே ஆக்சிஜன் இருக்குதா? அங்கே செடி வச்சா வளருமா? ஏன்னா ஏற்கனவே எடுத்து காலி பண்ணிட்டார் இவர் எல்லாத்தையும். நீர்நிலையை காலி பண்ணியாச்சு, ஆறுகளை காலி பண்ணியாச்சு, குளத்தை காலி பண்ணியாச்சு, ஏரியெல்லாம் தூத்து வீடு கட்டியாச்சு, நீர் ஓடும் பாதைகளெல்லாம் ரோடு போட்டாச்சு, தண்ணியே ஊறாத கான்கிரீட் ரோடு போட்டாச்சு, காற்று மண்டலத்தை கெடுத்து நாசம் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மிச்சத்தையும் காலி பண்ணணும். நீ எங்கே போகணும்னு துடிக்கான், மேலே போகணும்னு துடிக்கிறான். ஆண்டவர் அதுக்கெல்லாம் விடமாட்டார். அதுக்கு முன்னால் அவர் என்னென்ன வேலையெல்லாம் முடித்து சில சமயத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் வளர விட்டு கீழே பிடிங்கி விட்டுருவார். எப்படி? மனிதனுடைய அறிவினால் அவன் கிறுக்குத்தனமாக என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிற ஒரு உச்சபட்ச ஒரு பிரம்மாண்டத்தின் பிரம்மைக்குள்ளே போகிற வரைக்கும் கர்த்தர் விட்டுருவார். விட்டுட்டு அதுக்கப்புறம் எதை வாரி விடுவாருங்க? மொத்தமாக காலை வாரி விடுவார். அப்புறம் அவனுடைய திட்டங்கள், அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் சிதைந்து போகும். கர்த்தருடைய நோக்கம் ஒன்று தான் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அதனால் யாருக்காவது சந்திரமண்டலத்துக்கு போக ஆசையாக இருக்கா? நிறைய பேர் இப்போ புக் பண்ணி வச்சுருக்காங்களாம். எங்கே போகிறதுக்கு? சந்திரனில் போகிறது. ஆமாம், இந்த எலான் மாஸ்க்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பண்ணுறதெல்லாம் கிறுக்குத்தனமாக தான் இருக்குது. அவனுடைய சில விஷயங்களில் நல்லதெல்லாம் பண்ணுறான் பாருங்க. அடுத்து மக்களெல்லாம் எங்கே கொண்டு போகணுமா அவருக்கு? அங்கே கொண்டு வருவதற்கு அவர் இதெல்லாம் இப்போ ஸ்பேஸ் ஷிப்பெல்லாம் அவர் இப்போ ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய இப்போ செல்வந்தர்கள்லாம் எவ்வளோ பணம் கட்டி அந்த போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்களாம்? காத்திருக்காங்களாம். கர்த்தர் மனிதருடைய ஆலோசனையெல்லாம் என்ன ஆக்குவாருங்க? நிர்மூலமாக்குவார். கர்த்தருடைய ஆலோசனையை நிலை நிற்கும். அப்போ அந்த ஆலோசனை என்ன? இயேசு எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறின தம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு தேவன் மகிமையிலே நம்ம போய் இருக்க வேண்டியது சந்திரன் இல்லை, சந்திரனுக்கு மேலாக இருக்கிற அவருடைய ராஜ்யத்தில் போய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவன் நமக்கு உயர்ந்த இடத்த கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அங்கே போய் ஆக்சிஜன் இருக்குதா, செடி வளருமா, அதெல்லாம் நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, அழுகை இல்லை, பசி இல்லை, ஒன்றும் இல்லை. நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இதை அதாவது இப்போ மெடிக்கல் தியரியில் ஒன்று சொல்லுவாங்க, ஏஜிங் ப்ராசஸ்ன்னுவாங்க. என்னது ஏஜிங் ப்ராசஸ்? இப்போ ஒரு சின்ன இந்த பிள்ளையனுடைய பிள்ளையை கூட்டு போய் எக்கோ கார்டியோகிராம் எடுத்தாங்கன்னா ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? சும்மா சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே ஒரு 25 வயசு பையனை எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மைன்யூட் வேரியேஷன் என்ன செய்யுங்க தெரியும். இப்போ நான் 55 வயசு அரைக்கிழமை என்னை கூட்டு போய் எனக்கு கார்டியோகிராம் எடுத்தாங்கன்னா என்ன தெரியும்? என் ஏஜுக்கு அது எப்படி வேலை செய்யணுமோ அப்படி தான் வேலை செய்யும். இப்போ என் ஹார்ட்டை 20 வயசு ஆளுக்குரிய ஹார்ட் மாதிரி என்ன பண்ண முடியாதுங்க, ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன புத்தியில் தெரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு முதல்ல என்ன ஆயிடுச்சு? 55 வயசு ஆயிடுச்சு. இந்த 55 வயசுக்கு எப்படி ஹார்ட் வேலை செய்யணுமோ அந்த அளவு தான் வேலை செய்யணும். இது ஷோரூமில் எடுத்த புது வண்டி கிடையாது. இது வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இது 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ மெரின்னு நான் 120 கிலோமீட்டரில் முடிச்சேன்னா 3000 பிடிங்கும், 1200 பிடிங்கும். அதனால் இது பழைய வண்டிங்கிறத நான் ஒத்துக்கிட்டு இந்த வண்டிக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். அது கொடுத்தோன்னா அது வண்டி இன்னும் நல்லா என்ன செய்யும், கொஞ்சம் நாளைக்கு அது நல்லபடியாக சீராக செம்மையாக ஓடும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
ஆண்டவர் சொல்ல கவலைப்படாத. அது வயசாகும் போது அது என்ன செய்ய தான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏஜிங் ப்ராசஸ் குறைய தான் ஆரம்பிக்கும். ஆனால் நீ ஃபோக்கஸ்டாரு. எதில் ஃபோக்கஸ்டாரு? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உண்டென்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, எல்லாரும் சொல்லுங்க, இந்த சூட்டுக்கு வேற உட்காந்துருக்க முடியலையா, தவிக்கிறோம். ஏசியில் பிரசங்கம் பண்ணும்போதே வேறு மாதிரி பார்ப்பீங்க, இந்த சூட்டில் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண வேறு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ எப்படா முடிப்பான் 11 மணிக்கு முடிக்கிறேன்னா 11 மணிக்கு இன்னும் 8 இன்னும் கால்வாசி கூட முடியல பிரசங்கம். இவன் எப்போ முடிச்சு இந்த பாவி எப்போ சோறை போட்டு எப்போ அனுப்ப போகிறான் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யும், ரொம்ப எவ்வளோ நம்ம இன்றைக்கி ஆறாவதுல நம்ம பாத்ரூமே போகக்கூடாதுன்னு உட்காந்துருக்கலாம். இந்த பசங்க உட்காந்துருப்பானுங்க, வயசானவங்களுக்கு முடியாது, டக்குன்னு என்ன பண்ண வேண்டியது இருக்குதுங்க, போக வேண்டிய ஒரு அசௌகரியம் என்ன செய்யுதுங்க இருக்குது. அது டியூட்டி ஏஜ் தான். ஸோ எல்லா விஷயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம தவிச்சிக்கிட்டே இருக்கிறோம், தவிக்கிறோம். ஆனால் இந்த கூடாரத்தில் நாம் தவித்தாலும் கூட எதை தரித்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம், அந்த பரம வாசஸ்தலத்தை. அந்த பரம வாசஸ்தலம் என்பது என்ன, தேவன் தரப்போகிற கைவேலை அல்லாத இந்த உயிர்த்தெழுதலின் சரீரமாகிய வீடு. அப்போது அதை தரித்து கொண்டால் என்னவா காணப்பட மாட்டோம், நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து என்ன செய்கிறோம், தரிக்கிறோம். ஆனாலும் இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், எல்லாரும் சொல்லுங்க, இதை என்னன்னு சொல்லியிருக்குது, இந்த சரீரத்தில் வாழ்கிற நிலையை இது என்னன்னு சொல்லியிருக்குதுங்க. காலையில் எழுந்த உடனே எப்படி ஒரு போர்வை பிளாங்கெட் அப்படி தூக்கி போடுறீங்க, அது மாதிரி இது ஒரு போர்வைங்கிறாரு. பொத்துன போர்வையை தூக்கிடலாம், இந்த போர்வையை தூக்க முடியாது. இந்த போர்வையை தூக்கிறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு வசனம் எழுதியிருந்தான்னா, உன்னால் ரொம்ப முடியலையா, ஒரு மாத்திரை ஒன்று விற்கும், அது சாப்பிட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான்னு உனக்கு பரலோகம் நிச்சயம் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருப்பானா, முந்தன் நாளே வாங்கி வச்சுட்டு 24 மணி நேரம் முழங்காலே நின்று எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சு ஜோம் பண்ணிவிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி வயிறார சாப்பிட்டு இது நின்று படுத்துருவான். அந்த போர்வையை நாமளாக களையிறதுக்கு என்னவே கிடையாது. ஆமாம், நான் சில பேருடைய மரணங்களை பார்ப்பேன், என்னப்பா திட்டு இப்படி போயிட்டானப்பா, என்னப்பா ஆச்சு அவனுக்கு, நல்லா தானப்பா இருந்தா அப்படின்னு நினைப்போம். சில ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தா போயிடும்பா, அது கிளவி நான் போவேனாங்க, எப்படி போவேனாங்க. அதுக்காக நம்ம ஊரில் சில பழக்க வழக்கம்லாம் வச்சுருப்பான், விளக்கெண்ணெய் தேடி குளிப்பாட்டுவான், என்னென்னத்தையும் அக்கப்போற பண்ணி அந்த சீக்கிரமாக அதை எப்படியாவது என்ன பண்ண வைக்கணும். ஆமாம், திடீர்னு ஃபோன் அடித்து, அம்மா ஒரு மாதிரி சீரியஸாக இருக்குது, மேமூச்சி கீமூச்சி வாங்குது, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பரபரப்பாக்கி விட்டு எல்லாரையும் அடித்து புரண்டு வர சொல்லுவான். வந்த உடனே கிளவி எந்திரிச்சு உட்காந்துரும். எனக்கு காப்பி இருக்குதா கொஞ்சம் கூடன்னு கேட்கும். அதனால் இது இன்றைக்கி போகும் நாளைக்கு போகும்னு பார்த்தா அது இன்றைக்கி இல்லை, போகாது. சரி, போக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துருந்தான்னு வைங்களேன், என்றைக்கோ போக வச்சுருப்பீங்கள்ல. போர்வையை களைய உங்களால் முடியாது, போர்வையை களையிறதுக்கு உங்ககிட்ட அந்த அதிகாரமும் இல்லை. அதனால தான் இந்த போர்வையை களைந்து கொள்ள நீயே உனக்கென்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாலும் அதையும் கொலைன்னு தான் சொல்கிறான். என்னது இப்படி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்ல, அவனுடைய சுய மரணம் அப்படின்னு சொல்லலாம்ல, தன்னைத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சுய மரணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்ல. இல்லை, அடுத்தவனை கொன்னாலும் கொலை தான், ஒன்றை நீயே கொலை பண்ணாலும் கொலை தான். அந்த கொலை சாதாரண கொலை, இது கொலை. ஆக மொத்தம் ரெண்டுமே என்னது தான், கொலை. ஏன் கொலை என்றால், எப்போ எது கொலை ஆகுனா, உனக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை காலி பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னதுங்க, கொலை. அப்படின்னாங்க. அப்போ அது கொலைங்க. அடுத்த ஆளை கொன்னா கொலை. என்ன நானே கொண்டுக்கிட்டா, வேதம் சொல்லுகிறது, நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். நீ இந்த பூமியில் இருக்கிற கால பரியந்தம் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்கிறதற்கான ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் தீர்மானத்தையும் ஆயுள் நீழ்ச்சியையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னால் அந்த போர்வையை நீயே கலைக்கணும்னு ட்ரை பண்ணனா அதுக்கு என்னதான் பேர், கொலை. ஆண்டவர் ஒரு நாள் அதை எடுப்பார்.
ஒருவேளை சரீரப்பிரகாரமான மரணத்தினாலோ அல்லது அவர் வரும்போது உயிரோடு இருந்தானா உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த போர்வை என்ன பண்ணப்படுங்க, களையப்படும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. இதுக்கு அட்வான்ஸாக தான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறான்னா ஆவி என்கிற அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போக, கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகம். எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு போய் குடியிருக்க ஆசை? நிறைய பேருக்கு சுவிட்சர்லாந்தில் போய் குடியிருக்க ஆசை, ஜெர்மனியில் போய் குடியிருக்க ஆசை, ஊட்டியில் போய் குடியிருக்க ஆசை. வேக்காடு தாங்க முடியலங்க. ஐயா, நீ எங்கே குடியிருந்தாலும் சரியா, இது பாவ உலகத்துக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, சர்வைவ் ஆக முடியாது. நாம் குடியிருக்க விரும்புகிற ஒரு இடம் எது தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் இங்கே இருப்பது உங்களுக்கு நல்லது, நான் போகிறது எனக்கு நல்லது. இப்போ கூட ஆண்டவர் எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி, ஜானி உனக்கு ஒரு 30 days டைம் தர, எல்லாம் செட்டில் பண்ணிடும். ஐயோ ஆண்டவரே, ரொம்ப தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிடுக்கிடுன்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குட் பைன்ட்டு போயிடுவேன். ஏன்னா போகிறது யாருக்கு நல்லது? போகிற எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. ஏன் ஒரு மாதிரி பயப்படுறீங்க? பார்க்குற பார்வையை பீதியாக பார்க்குறீங்க? அப்படி பார்க்கக்கூடாதுங்க. நான் கூடி போகிறது எனக்கு நல்லதுன்னு நினைங்க. ஆமாம், நாம் கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளாக தேவனை நம்மளை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் என்ன கொடுத்தார்? அதிகாரம். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ அவரை என்னன்னு கூப்பிடுறீங்க? அப்பா பிதாவே. இப்போ நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டது நிமித்தம் தேவன் உங்களுக்கு சில சுதந்திரங்களை கொடுத்துருக்கிறார். நேற்றைய தினத்தின் செய்தியில் கேட்டோம்னா 2 மாறாத விசேஷங்கள். ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று தேவன் போட்ட ஆணை. ஆணை என்பது என்ன? உறுதிமொழி. தமக்கு தாமே அதில் என்ன ஏற்றுக்கொண்டார்? ஆணை இட்டுக்கொண்டார். அதாவது பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போக முடியாது, வாய்தா போட்டுக்கிட்டே போக முடியாது, அப்பீலிங் போய்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா ஒருவன் மேலே என்ன பண்ணிடணுங்க? ஆணை இட்டு கொடுத்து பிரச்சனை என்ன பண்ணிடணுங்க? ரிசால்வ் பண்ணிடணும், முடிச்சிடணும், தீர்த்து பிடிச்சிடணும். அப்போது தேவனும் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருந்த பாவத்துக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். என்ன ஆணையை பிறப்பிக்கிறார்? மனுக்குலத்தை என்ன பண்ணணுங்க? மீட்கணும். அதற்கு ஒரு பலி கல்வாரியில் என்ன மறிக்கணுங்கிறது தான் ஆணை. இந்த ஆணையை யார் மேலே செலுத்துறது? ஆணையிடுகிறதற்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாததுனாலே தமது பேரில் தானே ஆட்டிக்கொண்டு. அதனால தான் அவர் சொல்ல, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்துங்கிறார். அவர் வந்ததே எத்தனை நாமத்தில் தான் வந்தார்? என் பிதாவின் நாமத்தில் நான் வந்திருந்தோம். அப்போது அவர் தமது பேரில் தானே ஆணையிட்டு கொண்டார். அந்த ஆணையினாலும் அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களினாலும் இந்த விசேஷத்தை நம்ம கண்டுகொள்ள தெய்வம் நமக்கு என்ன படுத்திருக்கிறாருங்க? கிருபை கொடுத்திருக்கிறார். அதில் இப்போ நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? பவுல் எழுதுகிறான், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்பது இன்னும் என்ன செய்யப்படலை? வெளிப்படலை. ஆகிலும் அவர் வருகிற நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம்னா, அவர் அடைந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் நானும் என்ன செய்வேன் அர்த்தம்? இருப்போம். அப்போது இப்போ ஒரு கேள்வி, இப்போ நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா? எஸ், ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்கிற நிலைமையில் நீங்கள் சுதந்திரிக்க எல்லா வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறீங்க? சுதந்திரிக்கிறீங்க. எல்லா நன்மைகளை அவரிடத்தில் தர்றீங்க. ஜெபிக்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் சொல்லுகிறீர்கள். அவரை தகப்பனே அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த புத்திர சுவிகாரம் கம்ப்ளீட் ஆகணும். என்னதாகணும்? கம்ப்ளீட் ஆகணும். எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவர் அடைந்த அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தை எப்போ அடையணும்? ஆமாம், நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேங்க, ரொம்ப நல்லது. நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் கேட்குறதெல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லது. நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் எதை வாஞ்சித்தாலும் ஆண்டவர் எனக்கு தராருங்க, ரொம்ப நல்லது. நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் கேட்குறதுக்கெல்லாம் கடவுள் பதில் தராரு, ரொம்ப நல்லது. அதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற முழுமையை நம்ம இன்னும் என்ன செய்யலைங்க? அடையலை. இதை எங்கே அடையிறோம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்கள். என்ன பலன்கள்? அப்போ நாம் இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கிற நம்முடைய ரட்சிப்பு, நமக்கு தேவன் தந்திருக்கிற சமாதானம், தேவன் தந்திருக்கிற கிருபைகள், வரங்கள், இது எல்லாமே எதனுடைய பலனுங்க? ஆவியின் பலன்கள். ஆனால் இதையெல்லாம் அடைந்த நாம் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். அப்போ அந்த புத்திர சுவிகாரங்கிறது எப்போ? அந்த அடாப்ஷன் என்று சொல்வார்கள். என்னது அடாப்ஷன்? அடாப்ஷன் என்று சொல்கிறத இப்போ நம்மளுடைய சொசைட்டியில், நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலில் அது வேறு மாதிரி அர்த்தத்தில் பண்ணப்படுது. அது ரொம்ப தவறு. வேதத்தினுடைய கண்ணோட்டம் முற்றிலும் வித்தியாசமானது. இப்போது அடாப்ஷன் என்கிறது எப்படின்னா தத்தெடுத்தல்னு சொல்லுவாங்க. என்னது தத்தெடுத்தல்? இப்போ யாரோ குழந்த அப்பா அம்மா இல்லை. இப்போ சுனாமியில் எத்தனையோ பேர் குழந்தைங்க பெற்றோரை இழந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி அவங்க வளர்க்குறாங்க பாருங்கள். அது தத்தெடுக்கிறது வேறு, அனாதை குழந்தைகளை தத்தெடுக்கிறது வேறு. அந்த அடாப்ஷனை பற்றி பைபிள் பேசலை. இந்த அடாப்ஷனை பற்றி உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கலாத்தியர் எடுத்து இன்றைக்கி வீட்டில் போய் படிங்க. அது ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமான இது பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். முடிஞ்சால் இன்னொரு நாள் கூட இந்த அடாப்ஷனை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு காரியக்காரன் ஒருத்தர் இருப்பான். யாருங்க? காரியக்காரன். எப்படி ஆபிரகாமுக்கு எலியேசர் இருந்தானோ அதுபோல் ஒரு காரியக்காரன் என்ன செய்வான்? இருப்பான். அப்போ அந்த வீட்டில் உள்ள எல்லா வரவு செலவையும் யார்கிட்ட தான் கேட்கணுங்க? அவன் காரியக்காரங்கிறவர் ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி. அந்த வீட்டினுடைய வரவு செலவு, போக்குவரத்து, கழனிக்கு மருந்து வாங்கினாலும் அந்த காரியக்காரங்கிட்ட தான் கேட்பான். அன்றைக்கி விவசாயத்துக்கு வேலைக்கு ஆளுங்களை அமர்த்தினாலும் அந்த காரியக்காரன் தான் அமர்த்தணும். அங்கே மோட்ரு பம்பு செட்டு உடச்சி போச்சுன்னாலும் அதை அவன் தான் ரிப்பேர் பண்ணி தரணும். அதுக்குரிய எல்லா செலவினங்களும் யார் தான் பார்ப்பான்? இந்த காரியக்காரன் தான் பார்ப்பான். இதில் பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லோரும் யாருக்கு கீழே தான் இருப்பாங்க? காரியக்காரன். வண்டிக்கு பெட்ரோல் போடனாலும் யார்கிட்ட தான் வந்து கேட்கணும்? காரியக்காரங்கிட்ட வந்து, ஐயா வண்டியில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், காசு கொடுங்கன்னா உடனே கொடுத்துருவார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். யார் இருக்கா? ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளை இப்போ ஸ்கூலுக்கு போனோம், எக்ஸாம் வருது, ஒரு பேடு வேணும், ஒரு பென்சில் வேணும், ஒரு பேனா வேணும், ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும். யார்கிட்ட தான் போய் கேட்கணும்? காரியக்காரங்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட தான்? இது போய் அப்பா கிட்ட கேட்கக்கூடாது. அப்பா கிட்ட கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார்? நீ போய் என் செக்ரட்டரிகிட்ட கேள்வி வாங்கி கொடுப்பா அப்படின்றார். ஸோ எல்லாமே யார் கீழே இருக்குதுங்க? சொல்லிட்டு சொல்கிறாரு, அடிமைக்கும் பிள்ளைக்கும் என்னவே இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லோரும் செக்ரட்டரிகிட்ட தான் போகணும். ஏப்பா வேலைக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் காசு கேட்குறாங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்கு நான் உங்கள்கிட்ட தானேப்பா கேட்கணும். இல்லைடா, எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்குரிய காசு, பொறுப்பு, அதிகாரம் எல்லாத்தையும் யார் கையில் கொடுத்துருக்க? காரியக்காரனுடைய கையில் கொடுத்துருக்க. நீ போய் அங்ககிட்ட கேளு. ரெண்டு பேரும் இப்போ அடிமையும் வளர்றான், பிள்ளையும் வளர்றான். அந்த பிள்ளை ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு விருந்து ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஊரில் வந்து பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறோம். அது அந்த நாட்களில் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் செய்ததனுடைய கண்ணோட்டம் நோக்கம் என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை எதுக்கு ரெடி ஆகிடுச்சு? திருமண நிலைக்கு ஒரு 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 ஆணை திருமணம் செய்கிறதுக்கு தகுதி உள்ளவளாய் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணு மாறி இருக்கிறா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக உட்காந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு பழக்கமாக, ஒரு சடங்கு மாதிரி வச்சுருந்தாங்க. அதை இன்றைக்கி வேறு மாதிரி ஆக்கி தாய்மாமன் சீர் அந்த சீருன்னு போட்டு கொள்ளடிக்கிற கொள்ளக்கார கூட்டமாக இன்றைக்கி என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. சரி, யாரும் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வேறு ஒரு கலாச்சாரம் இருந்தது. பிள்ளை பெரியவனாகி, அதாவது தகப்பனுடைய சுதந்திரம் எல்லாவற்றுக்கும் உரிமையாளனாக மாற்றப்பட வேண்டிய அந்த தகுதி வயது வரம்பு வந்த பின்பு தகப்பன் என்ன பண்ணுவான்னா, ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு முன்னிலையிலே ஒரு பெரிய விருந்து பண்ணி ஒரு சந்தோஷமான நாளாக இது பண்ணி, அந்த தகப்பன் நான் வைத்திருக்கிற அத்தனை சுதந்திரங்களுக்கும் அடுத்த வாரிசாக யாரை நான் நியமிக்கிறேன், இவனை நியமிக்கிறேன்னு சொல்லி தன் கையில் இருக்கிற மோதிரத்தை அவனுக்கு என்ன செய்வாருங்க?
போட்டு விடுவார். இதுதான் அடாப்ஷன். அடுத்த நாள்ல இருந்து இப்போ காரியக்காரன் யார்கிட்ட வந்து கேட்குறான் காசு? இந்த பையன் போன பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் தான் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், நான் தான் பேடு வாங்கி கொடுத்தேன், என்கிட்ட தான் வந்து பேனா வாங்கிட்டு போனான் அப்படின்லாம் பேச முடியாது. இப்போ அவனுடைய பொசிஷன் வேறு, ஸ்தானம் வேறு. அவன் தகப்பனுடைய சுதந்திரத்திற்கு சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். நேற்று வரைக்கும் அங்கிள் இப்படி வச்சுக்கோமே, ஒரு ட்ராமாட்டிக்கலாக பேசுவோமே, அந்த காரியக்காரன் அங்கிள்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க நம்ம ஊர் பழக்கப்படி. அங்கிள் எனக்கு பரிச்சை வருது அங்கிள், ஒரு பேனா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்ட பையன் இன்றைக்கி அவன் உட்காந்துருக்கிறான் சுதந்திரவாளி என்கிற ஸ்தானத்தில். அதே அங்கிள் ஆகிய காரியக்காரன் வந்து தலைவணிங்க நிற்கிறான், ஐயா எனக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு கேட்குறான். காரணம், அவனை உட்கார்ந்திருக்கிற ஸ்தானம், அந்த உரிமையின் இடம் அவ்வளோ பெரியது. கர்த்தர் உங்களை என்னையும் தம்முடைய குமாரன் என்கிற நிலைமையில் வைத்திருந்தாலும் இன்னும் நாம் எதற்கு கீழே இருக்கிறோங்க? காரியக்காரனுக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும்போது தெய்வத்தினுடைய சுதந்திரத்தை அனைத்திற்கும் தேவன் நம்மளை சுதந்திரவாளியாக நியமிப்பார். எப்போன்னா இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையாகிய புத்திர சுவிகாரத்தை பூரணமாய் அடையும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த சரீர மீட்பு எல்லாரும் சொல்லுங்க. அப்போ முதல்ல நம்ம ஆத்மா மீட்கப்பட்டால் தான் எது மீட்கப்படும்? சரீரம் மீட்கப்படும். இப்போ இந்த காலை வேளையில் உட்காந்துருக்கிறீங்களே, உங்கள் எல்லாருடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறா? கீழே உட்காந்துருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கேட்குறேன், உங்கள் ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறா? அவரோட ஆத்ம மீட்பு அருமையானது. அப்போ சரீர மீட்பை நீ அடையணும்னா முதல்ல எதை அடையணும்? ஆத்ம மீட்பை. சில நேரங்களில் இந்த அடக்க ஆராதனைகளில் தர்ம சங்கடமான சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுருவாங்க நம்மளை. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ யாராக இருக்கட்டும், அவங்க அடக்காரதில் அது அந்த நேரம் வந்து நமக்கு வலி வேதனை கஷ்டமாக இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு தைரியம் சமாதான நம்பிக்கை இருக்குது. என்னென்னா இந்த சகோதரி இந்த சகோதரன் ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்காருங்க? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய வருகையினால் அவர் என்ன செய்வார்? ஆண்டவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாதபடி இஷ்டம் போன ஒரு வாழ்க்கையை கண்ணா பின்னான்னு வாழ்ந்துட்டு ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் நம்ம என்ன பாட்டு பாடுறது, என்ன ஜோம் பண்ணுறது, நமக்கே ஒன்றும் வராது. நான்லாம் முந்தியெல்லாம் வேறு வழி இல்லாமல் இந்த ஒப்புக்கு சப்பானி மாதிரி நின்றுட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். இப்போல்லாம் எனக்கு மனசாட்சியே வர்றதில்லை. ஆனால் போனால் என்னத்தை பாட்டு பாடுறது? உங்களுக்கு வேணால் அதை ரெக்கார்டை வச்சு பாட்டை போட்டு விடுங்க, வேறு என்ன பண்ணுறது? ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், அந்த நபரை இழந்து போன அந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணலாங்க? ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணலாம ஒழிய இவனுக்காக என்ன நம்பிக்கையை வைத்து நம்ம இந்த பாட்டை பாடுறது? அதனால் ஆத்தும மீட்புக்கு முன்னாடி எது ரொம்ப முக்கியம்? நம்மளுடைய சரீர மீட்புக்கு முன்னாடி எது முக்கியம்? நம்முடைய ஆத்தும மீட்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போது இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை அடைகிறதற்கு பவுல் சொல்லுகிறார், எப்படி ஆயினும். எல்லாரும் சொல்லுங்க. சரி, இப்போ நமக்கெல்லாம் அந்த புத்திர சுவிகாரம் கிடச்சி உயிர்த்தெழுதலின் சரித்தை அடைஞ்சு நல்லபடியாக ஆண்டவர் பிரசன்னத்துக்கு போயாச்சு. அப்புறம் 7 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்புறம் மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன செய்வோம்? ஆண்டவரோட திரும்பி வருவோம். கர்த்தர் இந்த பூமியில் எத்தனை வருஷம் அரசாட்சி செய்வார்? 1000 வருடம் அரசாட்சி செய்து இந்த பூமியினுடைய ராஜாக்களுடைய ராஜ்யங்கள், சிங்காசனங்கள், பாகைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கவிழ்க்கப்படும். கிறிஸ்து உரிமை பெற்று அவர் ஆட்சி செய்வார். அவருடைய அரசாட்சியிலே அவரோடு கூட நாம் இருப்போம். காரணம், அவரோடு கூட நம்ம எதை சகித்தபடினாலே, பாடுகளை சகித்தபடியால் அவரோடு கூட. அங்கே நாமினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது கண்ணு. இந்த நாமினேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து ஷூரிட்டிக்கு காசு கட்டணும், அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. போய் தெருவாக அந்த காஞ்ச வேவாத வெயிலில் போய் நின்றுக்கிட்டு கத்தணும், வண்டியை டிக்கியை திறந்து காசு வச்சுருக்கிறேன்னு பார்க்கணும். இதில் இந்த வேலைகள்லாம் அங்கே இல்லவே இல்லை. யூ ஆர் ஆல்ரெடி நாமினேட்டட் இன் கிரைஸ்ட் டு பி த ரூலர். நீ ஆளுகை செய்கிறவனாய் கிறிஸ்துவினால் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த நியமனத்துக்கு காரணம் கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை எல்லா விதத்துக்கும் தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காந்து அப்படி நம்ம நிற்போம். இன்றைக்கி குடசல் கொடுத்த அத்தனை பேர் லைனில் வருவான். அங்கெல்லாம் நீங்கள் போய் இறக்கெல்லாம் காட்ட முடியாது. பக்கத்தில் உட்காந்துருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்ப்பார், அப்படி தான் நம்மளும் என்ன பண்ண முடியும்? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்.
அப்போ அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி முதல் கட்டமாய் கிறிஸ்துவின் மணவாட்டி மறுரூபத்தை அடைந்து போகிறாங்க. அடுத்தது கைவிடப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்து 2வது வருகையில் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. இஸ்ரவேலிலே 144,000 பேர் மறுபடியும் வர்றாங்க. இந்த உயிர்த்தெழுதலின் தொகை எல்லாம் முடியணும். அதுக்காக தான் யார் காத்திருக்கிறா? ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பில் யாரெல்லாம் உயிரோடு வருவான்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 20:5-6. வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள், எல்லாரும் சொல்லுங்க மற்றவர்கள். அந்த மற்றவர்கள் கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. அந்த மற்றவர்கள்ங்கிற வேற ஆளுங்க. நாமெல்லாம் ஆண்டவரை அறிந்தவர்கள். ஆமென். நாம் மற்றவர்கள் அல்ல. த ரெஸ்ட் ஆஃப் த டெட்ன்னு இருக்குது, மிச்சம் மீதாரி இருக்கிறது. கர்த்தருடைய ரகசிய வருகையில் போனது, பிறகு 2வது வருகையில் தேவனுடைய இரத்த சாட்சியை மரித்து தேவ சமூகத்துக்கு வந்த மணவாட்டி சபையில் உள்ள கூட்டமும் யூதரில் உள்ள கூட்டமும் இதெல்லாம் போக மற்றவர்கள். 1000 வருடம் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டான், நீ பூமியிலே கடன்றுவார். ஆனால் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவடையும் மட்டும் என்ன அடையவில்லை. ஏன்னா நாம் அடையிற உயிர்த்தெழுதல் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். எல்லாரும் சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதலாம் உயிர்த்தெழுதலின் முதற் பலன் யார்? கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப அந்த முதற் பலனிலே முதலாம் உயிர்த்தெழுதலை அடைந்த முதற் பலனாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய தொடர்ச்சி தான் நாம் எல்லாரும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய கம்ப்ளீஷன் யார் தான்? நீங்களும் நானு தான். இதை அடைகிறவன் பாக்கியவான், பரிசுத்தம் உள்ளவன். இவனுக்கு 2ஆம் மரணத்தின் மேலே என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்பதாக ஆசாரியர்களாக இருந்த 1000 வருடம் என்ன செய்வார்கள்? அரசாளுவார்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் மீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவர் சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லல மற்றவர்கள் உயிரிடவில்லைன்னால, இப்போ அந்த மற்றவர்கள் யாரு? மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு உண்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்காக என்ன அடைந்தார்கள்? நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இந்த சீமேனாக வேலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, கப்பலில் வேலை செய்கிறவர்கள், அவங்க வேலையில் சேரும்போது ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. என்னது? ஒரு உடன்படிக்கை இருக்குது. என்னன்னா, அந்த வேலையின் போது எதிர்பாராத ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால், இப்போ மற்ற இடத்துல ஒருத்தர் வேலை செய்கிறார், மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவாங்க, ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. ஒன்றும் முடியல டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்கள் ஐயா இது மாதிரி வேலை ஸ்தலத்தில் இப்படி ஆச்சு, இறந்து போயிட்டாரு, நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்னு தகவல் கொடுப்பாங்க. ரொம்ப தூர தேசமாக இருந்தால் அந்த பாடியை கிளைம் பண்ணி கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அந்த தூதரகத்தின் மூலமாக முயற்சி எடுப்பாங்க. அது கிடச்சிரும். நடுக்கடலில் ஒருத்தன் போயிட்டான் வேலை செய்யும்போது, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு பாடியை தூக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறோம். சீபேனாக வேலை செய்யும் பொழுது எதிர்பாராமல் கப்பல் பயணத்தில் மரணம் அடைந்து விட்டால் இவருடைய சவத்தை எதில் தள்ளிடுவோம்? கடல்லே தள்ளிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் உண்டு. யாருக்காவது ஷிப்மெண்டில் படிக்கணும்னு வேலை செஞ்சீங்கன்னா பயப்படாதீங்க. இது ரூல்ஸ், இது ப்ரோட்டோக்கால். அதில் எல்லாமே உங்களுக்கு சத்தம் இல்லாமல் கையெழுத்து வாங்கிடுவான். அப்போது ஒருவர் எதிர்பாராமல் மரித்து போய்விட்டால் அந்த கப்பலில் வேலை செய்கிற மாலுமி, அந்த கப்பலில் வேலை செய்கிற மற்ற பணியுடைய ஆட்கள்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதையெல்லாம் செலுத்தி அந்த கப்பலில் ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்டியை தள்ளி விடுவாங்க. அந்த நேவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எல்லா விதமான கோடி கிடி எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அதுக்கு செலுத்த வேண்டிய அந்த இராணுவ மரியாதையெல்லாம் கொடுத்து கடைசியில் அந்த பெட்டியை எதில் தள்ளி விடுவாங்க?
தண்ணிக்குள்ளே தள்ளி விடுவாங்க, தண்ணிக்குள்ளே ஜும்முன்னு உள்ளே போயிடும். இப்படி நிறைய பேர் மரித்திருப்பாங்கல்ல. கப்பற் சேதத்தில் ஆனவர்கள், டைட்டானிக் கப்பல் விழுந்தபோது எத்தனை பேர் மரித்து போனார்கள்? அப்போது வேதம் சொல்லுகிறது, சமுத்திரத்தில் விழுந்து மரித்து போனவர்களுடைய சரீரத்தை சமுத்திரம் ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவிக்க தங்கள். அதனால் நமக்கு மரணம் எங்கே சம்பவித்தாலும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால எவனும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா, எவனுமே தப்பிக்க முடியாது. அதனால் நீ எந்த கோடியில் போய் உட்கார்ந்தா இருந்தாலும் சரி, எங்கே மறித்தாலும் சரி, கர்த்தர். சிலர் சொல்லுவாங்க, அவன் எப்படி செத்தானே தெரியலங்க, அடையாளமே தெரியல. கர்த்தருடைய வருகையினால் எல்லாமே தெரியும். ஆமேன். அப்போது வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இது இரண்டாவது மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன எவனோ அவன் எல்லாரும் அக்கினி கடலில் என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுறதுக்காக நம்ம வரல. முதலாம் உயிர்த்தெழுதலை அடைந்து கிறிஸ்துவோடு கூட போகிறதற்கான ஒரு உன்னத அழைப்பு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் த மார்க் ஆஃப் த ஹை காலிங். ஒரு உன்னத அழைப்பு. இந்த அழைப்புக்காக தான் நான் கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்படுத்தி கொள்ள தான் நாம் தேவனுடைய சபைக்கு வருகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவ வசனத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை நாம் புறம் தள்ளி ஒரு ஸ்திரமற்ற ஏனோதானவென்ற எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா கடைசியில் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். அதனால் தான் பவுல் சொல்லுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ இதையெல்லாம் இந்த 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 பிடிமானத்தினுடைய உன்னத நிலையை உணர்ந்ததனால தான் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் என்னென்று விடுறேங்கிறாரு, நஷ்டம், குப்பைன்னு நினைக்கிறேன். காரணம் அந்த அந்த அடைய போகிற அந்த உயிர்த்தெழுதல் அவ்வளவு. எத்தனை பேர் வீட்டில் தலைமாட்டிலே தைல பாட்டில் வச்சுருக்கிறீங்க? இருக்குது. எல்லா திடீர்னு ராத்திரியில் குத்தும் குடையும். ஏங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒன்றும் உடனே பின்னுதுங்கன்னொன்னே அவன் எடுத்து தேய்ப்பான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் பாவம், ஏம்மா இடுப்புலாம் ஒரு மாதிரி இருக்குதுமா, தேய்ச்சி கொடுமா. அந்த தைல பாட்டில் 2 பேர்கிட்டையும் வேலை செய்யுது. சும்மா இல்லைன்னா சிரிக்காதீங்க. தலைமாட்டில் எப்போ 2 பேராசிட்டமால், ஒரு தைல பாட்டில், ஒரு விக்ஸி டப்பா எல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் வீட்டிலலாம் சுடுதண்ணி பை. இப்போல்லாம் நான் வெளிநாட்டுக்கு போனால் சுடுதண்ணி பையோடு போவேன். ஏன்னா எந்த நேரம் மேல் வலி கீழ் வலி என்ன செய்யும் வரும்னு தெரியாது. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கொடாசல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நமக்கு அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தை நம்ம அடையும் போது எந்த விதமான சிம்டம்ஸுமே இருக்காது. அது ஒரு பிரண்ணாம் தன் செய்தியில் சொல்லும்போது அழகாக எழுதுகிற, வயசான பாட்டியெல்லாம் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அன்றைக்கெல்லாம் அதை பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மாப்பிள்ளை கேட்டு பொண்ணு கேட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஆண்டோட பிரசன்னத்தில் எப்படி இருப்போம்? இளமையாய் அழகாய் பார்க்குறதுக்கு. இந்த தொங்கி போன சொங்கி போன வாடி போன இருக்கிறது பாருங்க ஒரு மூஞ்சி, அதெல்லாம் அன்றைக்கி இருக்காது. புது பொலிவோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தில் அழகாக இருப்போம். we all look so beautiful in the presence of God. காரணம், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் போடுறதை விட உள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க ஜாஸ்தி. அவருக்கு தான் ரொம்ப கேர் தேவை. அவருக்கு சில நேரங்களில் பேராசிட்டமால் வேணும், அவருக்கு சில நேரத்தில் தைலம் வேணும், அவருக்கு சில நேரத்தில் சுடு தண்ணி ஒத்தரம் வேணும். ஒன்றுமே அதுக்காக தான் இதெல்லாம் உட்கார வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சுடு தண்ணி ஒத்தரம் கொடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ
அப்போது இந்த காலத்தை நம்ம உணரும் போது நம்ம எவ்வளவு ஆண்டவரை நெருங்கி பிடிக்கணும் தெரியுமா? நிறைய ஜபத்தில் நேரத்தை செலவிடுங்க, நிறைய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு கிளாமர் தான். என்னது? ஒரு கிளாமர், ஒரு வேடிக்கை காட்சி தான். அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய என்னவே கொடுக்காதீங்க, இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. ஏன்னா அதை எல்லாவற்றை காட்டிலும் நம்மளையும் என்னையும் ஆளுகை செய்கிறவர் அவர்தான், அவர் ஒருவரே தான். சத்தமா சொல்லுங்க. நாங்க என்னை ஆளுகை செய்கிறவர் அவர்தான், அவர் ஒருவரே தான். அவருடைய திட்டங்களோ காரியங்களோ என்னை வாழ வைக்காது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னை வாழ வைக்கும். அவருடைய கவர்ச்சியான சொற்கள் என்னை வாழ வைக்காது, அவருடைய கிருபை என்னை வாழ வைக்கும். அவருடைய பொய்யான வாக்குறுதிகள் என்னை வாழ வைக்காது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னை வாழ வைக்கும். கஷ்டப்பட்டீங்க, போனீங்க, ஓட்டெல்லாம் போட்டீங்க, காபந்தரிசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எவனுக்குமே அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கவர்னர் டேக் ஓவர் எடுத்துருவார். அப்புறம் 8,000 தரேன், 10,000 தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், மாட்டு வண்டி தரேன், குதிரை வண்டி தரேன், எல்லாம். அதோ போய் அப்படி பார்க்குறீங்களே, எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னைக்காவது இதில் தருவேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காரு அவங்கள? ஒரு நாள் சொல்லுங்கள், ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள், இதை தர்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தராமல் விட்டு ஏமாற்றிட்டாருன்னு. அப்படியே வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வம் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். So we don't need to care about their manifesto. We are care about the manifesto what is already written by the Holy Ghost. இந்த manifesto தான் நமக்கு. இதில் நமக்கு வேண்டிய நலத்திட்டங்கள் இம்மைக்கும், எல்லாரும் சொல்லுங்க, மறுமைக்கும். இம்மைக்கும் மறுமைக்குமான ஒரு மேனிஃபெஸ்டோவை யார் எழுதி கொடுத்துருக்கிறா நம்ம கையில்? அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன வேணும் அந்த வாக்குத்தத்தத்தில் கையை வச்சு ஆண்டவர் இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இது எனக்கு செய்யும்படி நான் கேட்கிறேன். ஆமென். கேளுங்க, நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். ஏன்னா இந்த இதில் அவர் வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பொய்யுரையாத தெய்வன். என்ன சொல்ல மாட்டார்? ஆமாம். போன தடவை வந்தப்போ என்னென்னமோ செய்கிறேன்னு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா? எதெல்லாம் தருன்னு நாங்களை கொடுத்தாங்களா? எதாவது வச்சுருந்தா கொடுங்க, எங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. காரணம், இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களை தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கும் பிதாவாக இருக்கிறான். இவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? ஆனால் பொய்யுரையாத ராஜாதி ராஜா எங்கே இருந்தாலும் தமது ஜனத்தை வாழ வைக்கிற அற்புதமான வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதனால்தான் பக்தன் எழுதும்போது ஒரு பாடல் எழுதுகிறான், கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடாத தேவன் நம்மளை கடைசி வரை நடத்துவார் என்று பக்தன் எழுதுகிறான். இந்த மத்தியான வேளையில் இந்த மேன்மையெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டீங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் ஒரு ஷோ, ஒரு ட்ராமா நடக்குது. சீக்கிரமாக அந்த ட்ராமா என்ன செஞ்சிடும்? முடிக்கிறோம். நம்ம ட்ராமாக்காக எதிர்பார்த்துருக்கல, ரியாலிட்டிக்காக எதிர்பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. ட்ராமாங்கிறது என்ன? நாடகம். அம்புட்டு நடிப்பு போட்டிருக்கிறது, அம்புட்டு வேஷம். நடிப்பும் மாறும், வேஷமும் கலைக்கப்படும், நிஜமானது ஒன்றும் இருக்காது. ஆகவே ஆண்டவர் இந்த போர்வையை கலைந்து நிஜமான ஒரு உயிர்த்தெழுதலின் சரீரத்தை கொடுத்து உயர்வான இடத்திற்கு தேவன் கொண்டு போக அவர் சீக்கிரம் வரனார். let us keep our focus on that. அதில் நம்ம கவனம் செலுத்தி ரிசெஷன் திடீர்னு ஏதாவது பயம் கிளப்பிக்கிட்டே இருக்கான். இப்போ நடுவுலலாம் இப்போ கார்பரேட் உலகத்தில் என்ன பண்ணால் லே ஆஃப் கொடுத்து வீட்டுக்கு போயிடுறேன். நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், போகிறேன்னு சொல்ல போயிடுறேன். அடுத்து கேட்பான், எங்கே போவேங்க? போகிறேன், நிலையான நகரத்துக்கு போகிறேன். கர்த்தர் எனக்காக ஒரு இடத்த என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கே பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, வேதனையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. நீங்கள் அவனை பார்த்து கேட்க, என்ன போக சொல்லிட்டியே, உன்னை போக சொல்லிட்டா நீ எங்கடா போவேன்னு கேளுங்க. நம்மளை எங்கே போக சொன்னாலும் போகிறதுக்கு ஒரு கதி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை யார் எங்கே போக சொன்னாலும் போகிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு கதி இருக்குது. அந்த கதி யார்? இயேசுவே அந்த கதி. அவர் செய்திருக்க, அவர் கட்டியிருக்கிற மெய்யான ராஜ்யம்
உயர்ந்த ராஜ்யமே அந்த இடம். நம்ம எல்லாரும் போகிறதுக்கு அந்த இடம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோமா, வச்சுட்டு போக போகிறோம். இப்பயே எடுத்துக்கணுன்றா, இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. மேகங்களின் மேலே இயேசு வர்றார், வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்துக்கூடா. வேதத்தை தான் சொல்லுது, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். இப்போ பேங்க் லாக்கரில் ஏதாவது போட்டுக்கிட்டு வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், எடுத்துக்கொள்ளப்படுதலில் போன உடனே அவன் முதல்ல லிஸ்ட் எடுத்து கிறிஸ்டின்ஸ் பேராக எடுப்பான். கிறிஸ்டின்ஸ் பேராக எடுத்து பார்ப்பான், இது ஏதோ ஒன்று உலகத்தில் நடந்துச்சாமே, நிறைய பேர் போயிட்டாங்களாமே அப்படின்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, இந்த அவேர்னஸ் முதல்ல நடக்கும்போது ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆன உடனே எல்லாருக்குள்ளும் ஒரு விழிப்புணர்வு, பரபரப்பு, ஃப்ளாஷ் நியூஸ் வந்த உடனே, நிறைய கிறிஸ்தவர்களை காணவில்லைங்கிற செய்தி வந்த உடனே இப்போ எல்லாரும் உஷாராயிடுவான். இந்த இடத்துல, இந்த வீட்டில் உங்கள் பக்கத்தில் ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்போது லாக்கரில் இருக்க இப்போ மேனேஜர் வந்து லிஸ்ட் எடுத்துருவான். அவன் 1 நம்பர் கல்லப்ப எடுத்துட்டு லிஸ்ட்டில் பார்க்குறான், மார்ட்டின், ஜூலியட்டு, என்னென்ன பேர் இருக்குதோ எல்லாருக்கும் பார்த்துட்டு பக்கத்தில் ஃபோன் நம்பர் இருக்கும். அவன் விளங்காத கிறிஸ்தவனாக தானே இருப்பான். ஆனால் விளங்கின கிறிஸ்தவனாக இருந்தான் அடிக்க 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 என்ன ஆகும், உடனே மெசஞ்சரை கூப்பிடுவான், டேய் இந்த வீட்டில் இந்த ஆள் காணோம், வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. சார் வீட்டில் போய் காலிங் பெல் அடிச்சா சார், ஒருத்தனும் வரல, லாக்கரில் எவ்வளோ வச்சுருக்கான் பாரு. திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எதையும் வேணுன்றதை வச்சுக்கோ, எல்லாத்தையும் அங்கே சேர்த்துருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் சேருங்க. அங்கே யார் திருட மாட்டா? திருடர்கள் கண்ணமிட்டு திருட மாட்டாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுடைய வருகை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தன் செவ்வரி எகிரி குதிச்சு காரை தூக்குவான், வண்டியை தூக்குவான், எதை தூக்குவான். ஆனால் தூக்கிட்டு போயினதுக்கு அப்புறம் தான் இருக்குது மேட்ரு. கர்த்தருடைய கோவாக்கின இந்த பூமியை நோக்கி வரும்போது தூக்கிட்டு போனதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைச்சிருவார். அல்லேலூயா. காரணம், இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி இருந்தாலும் திஸ் இஸ் த ரியாலிட்டி. இதுதான் நிஜமாக என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. பட் அது எல்லாவற்றுக்கும் முன்பாய் கர்த்தர் வரும்போது அவருடைய மகிமையில நம்ம போனையா. எப்படி ஆயினும் சொல்லுங்க, எல்லாம் இப்படி தான் சொல்லிங்க. எப்படி ஆயினும் இப்படியே தான் இருப்பீங்க. இப்படி சொல்லுங்க, எப்படி ஆயினும் அந்த உயிர்த்தெழுதலை நான் அடையணும், அடைய வேண்டும். அதுக்காக நான் வாஞ்சிக்கிறேன், அதுக்காக பிரயாசப்படுகிறேன். அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே டெம்பரரி. சிலர் நொந்துக்குருவான், இது ஏன் தான் கல்யாணம் பண்ணணும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பல்ல கடிச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் தொல்லையே இருக்காது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஷீ இஸ் மை வைஃப், ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். அவ்வளோதான். ஒரு காலத்தில் பூமியில் அவர் என்னவா இருந்தார், எனக்கு கணவனாக இருந்தார், அவருக்கு நான் மனைவியாக இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமல் விட்டு போன உடனே தொல்லை விட்டுச்சு. அவன் சுதந்திர பறவையை என்ன செஞ்சிருவான், தேவனுடைய பிரசன்னத்தில் போயிடுவான். எல்லாத்துலேயும் விடுதலை 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 விடுதலை. அல்லேலூயா. அதனால தான் பக்தன் சொல்லுகிறான், எப்படி ஆயினும். ஒவ்வொரு நாள் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்ய, ஆண்டவரே இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி ஐயா, எப்படி ஆயினும் அந்த உயிர்த்தெழுதலை நான் அடையணும் ஆண்டவரே என்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட ஆண்டவருக்காக வாழ முயற்சிப்போம். இந்த வருகை ஒரு உயிர்த்தெழுதலின் நாளை எல்லாரும் இப்போயே பாட்டில் கீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பேன். வீட்டில் விளக்காத கிறிஸ்தவெல்லாம் பாட்டில் வாங்கி வச்சுட்டு ரஜினி படமா என்ன படம் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சு வந்திருப்பான். நீ போக முடியாது ராஜா, நாங்கள்லாம் எப்படி ஆயினும் அவருடைய வருகையில் நாங்கள் போவோம் ஐயா. அதுதான் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்க லெக்கு. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். எவ்வளோ? ரொம்ப. அதாவது அன்னைக்கு யோபு பார்க்கும்போது என் மீட்பரை கண்களினால் காண்கிறேன், நான் சொல்லுகிறேன் என் மீட்பருடைய வருகை என் பக்கத்தில் நிற்கிது, நான் இப்போ பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. வரப்போகிற மேலானதில் கவனம் வைத்து ஓடுங்கள். அவர் வருகை நாளில் எல்லாரும் காணப்பட தேவன் உங்களுக்கு அருள் புரிவாராக என்று சொல்லி இந்த வேளையிலே தேவனுடைய வசனத்தை நான் நிறைவு பண்ணுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? 3 நாள் வசனம் செய்தி பிரயோஜனமாக இருந்ததா? சரி, நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நாம் ஒரு நன்றி அறிதலின் ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுத்து ஜெபம் பண்ணி இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. நீ தந்த வார்த்தைக்காக எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கூட்டத்தை பொறுப்பெடுத்துறதுக்காக நன்றி சொல்லுங்க. தந்த வாசனத்துக்காக நன்றி சொல்லுங்க. தந்த ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுங்க. சீதோஷ் நிலைக்காக நன்றி சொல்லுங்க. போக்குவரத்தை கர்த்தர் காத்து கொண்டதுக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலப்படுத்தியதற்காக நன்றி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நண்பகல் வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 நாட்களும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்த நேரமெல்லாம் நம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட ஆண்டவரே, நீர் அனுப்பி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே பவுலப்போஸ்தலன் செய்த தன்னுடைய அறிக்கையை எங்கள் கண்களுக்கு முன்பதாய் நீ நிலைநிறுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாயினும் by any means கர்த்தர் அளித்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கு நாங்கள் தகுதி அடையும்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பெற்ற பந்தய பொருளை பெற வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது ஆண்டவரே. பாவத்தையும் பாரத்தையும் சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் புறம் தள்ளிவிட்டு அந்த பந்தய பொருளை பெற நாங்கள் ஓடத்தக்கதா எங்களுக்கு நீர் கிருபை அருளும். இந்த உலகம் வேறு ஒரு காட்சிக்குள்ளும் வேஷத்துக்குள் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மெய்யான நம்பிக்கை கிறிஸ்துவிலே நீர் அளித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை பெறுவதற்காக நாங்கள் நிற்கிறோம், அதை பெறுவதற்காக நாங்கள் ஓடுகிறோம், அதை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கர்த்தாவே. தொடர்ந்து தேவனுடைய அளவற்ற கிருபை உம்முடைய பிரசனம் இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஜெபத்தில், வேத வாசிப்பில், குடும்ப ஜெபத்தில், உபவாசிப்பில் எல்லாவற்றிலும் நாங்கள் இணைந்து இன்னும் அதிகமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தரை இன்னும் நெருங்கி பிடிக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலே தாரும். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை தூரமாக்குகிற எல்லா தீமைக்கு எங்களை விலக்கி நீர் காத்தருள ஜெபிக்கிறேன். இப்பிரபஞ்சத்தின் பொல்லாதவன் எங்கள் மேலே சீறி பாய எத்தனிக்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு நாங்கள் உம்மை நம்பி நிற்கிறோம். நீர் எங்களை நடத்தும். தயவுள்ள பிரசன்னத்துக்குள்ளே எல்லாரையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டு நடத்துவீராக. கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன்.